வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. வெல்கம் டு த ரிவ்யூ ஆஃப் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சேஸ் இன் த ஹிஸ்டரி ஆஃப் T20 ஃபைனல்ஸ். வணக்கம் பீடாக், வெல்கம் டு த ஷோ. மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஓப்பனிங் தாட்ஸ் என்ன? ஜஸ்ட் டேக் அவே. அதான் ஓப்பனிங் தாட்ஸ் நீங்க என்ன ஆகும்னு கேட்டதுக்கு தான் சொல்லிட்டேனேப்பா பிரேக்லயே. அதுக்கப்புறம் ஓப்பனிங் தாட்ஸ் கேக்குறீங்க. அதாவது ரொம்ப சிம்பிள். விக்கி, நீங்களும் வந்து ஒரு ஆர்டன்ட் கிரிக்கெட் ஃபாலோயரு. நீங்களும் இந்த உமன்ஸ் ஐபிஎல்லாம் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஒன் டீம் தட் பிளேடு கன்சிஸ்டன்ட் கிரிக்கெட், ஒன் டீம் வித் த ரிசோர்சஸ் வாட் தே ஹேட், மேக்சிமைஸ்ட் தட் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட், டிசர்வ் டு வின். இன்னொன்னு சொல்றேன், 8 மேட்ச்ல அவங்க 6 ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போனாங்க. ஒரே ஒரு மேட்சை தவிர மற்ற எல்லா மேட்சுமே கிளட்ச் சுச்சுவேஷன் இந்த மாதிரி போய் தான் ஜெயிச்சாங்களே ஒழிய வாக் ஓவர்லாம் கிடையாது. மேட்சே பாத்தீங்கன்னா நாட் ஸ்கைவர் பிரண்ட் 20 ரன் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாங்க நடேன் டிக்லருக்கு. எல்லா மேட்சும் பாருங்க, ஒரு சில மேட்ச் பேட்டிங் ஆடும்போது பாத்தீங்கன்னா 73/5 ராதா யாதவ் வந்து அடிப்பாங்க. ஸோ அவங்க எப்படி வந்து ஒரு கிரிக்கெட் ஆடினாங்கன்னா, இப்ப எப்படி ஒரு டீமை நீங்க வந்துட்டு மேலே எடுத்துன்னு போறதுக்கு ஒண்ணு வந்து ஸ்கில் எல்லாருக்குமே இருக்கும். இந்த லெவல்ல ஸ்கில் எல்லாருக்குமே இருக்கும். நீங்க ஒரு 5th டிவிஷன் கிரிக்கெட் சென்னையில ஆடினீங்கன்னா அப்போ வந்து ஒரு டீம் பார்த்த உடனே சொல்லிடுவீங்க, இந்த அடிச்சிருந்தா இது மத்த டீம் போவாது, இவன் ப்ரமோஷனுக்கு போயிடுவான்னு. இந்த லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கில் லெவல்ஸ் ஆர் ஈக்குவல் பிட்வீன் ஆல் த டீம்ஸ். இன்னொன்னு என்னன்னா ரோல் கிளாரிட்டி, ரெண்டாவது த பேஷன், ஹங்கர் அண்ட் டிசைர். அது மூணுமே இந்த டீமுக்கு இருந்தது. தே டிசர்வ் டு வின். ஐ ஃபீல் சாரி ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். ஒரு போலரை வச்சுன்னு நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே இவ்வளவு பெரிய விஷயம். அதான் வந்து நான் ட்வீட் போட்டேன், 204 டார்கெட். டிசி ஜெயிக்கணும்னா ஒரே சான்ஸ் மாரிசான் காப் ஸ்ட்ரைக் பண்ணணும். மாரிசான் காப் ஸ்ட்ரைக் பண்ணலன்னா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி ஆச்சுன்னா குட் பேட்டிங் ட்ராக் டியூ வந்ததுனால கொஞ்சம் பிச்சு ஸ்லோவா இருக்கே ஒழிய வெரி குட் டு பேட். தே காட் 4 மேட்ச் வின்னர்ஸ் விக்கி. ஸ்மிருதி மந்தானா, கிரேஸ் ஹாரிஸ், அப்புறம் உங்களுக்கு ஜார்ஜியா வோல், ரிச்சா கோஷ், நடேன் டிக்லருக்கு 5 மேட்ச் வின்னர் வச்சிருக்காங்க. 2 பேருக்கு பிடிச்சா போறோம் உங்களுக்கு. அப்படிங்கும் போது ஆப்போசிஷன்ல ஒரு 2 இல்ல ஒரு 2.5 போலர் த்ரெட்டன் பண்ற மாதிரி இல்லைன்னா நீ 200 ரன் அடிச்சுட்டு இப்ப நீ திங்க் தட் யூ ஹேவ் அ சான்ஸ், சாரி யூ காட். இல்ல நான் வந்து இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் உங்கள்கிட்ட கேட்கவே போறது இல்ல. நீங்க ஆல்ரெடி அந்த ஆர்சிபி கேம்ப்ல இருந்திருக்கீங்க, ஆர்சிபி பிரான்ச்சைஸியோட வேலை செஞ்சிருக்கீங்க. ஆர்சிபி ஹாஸ் டர்ன் தேர் டைடுன்னு நான் சொல்றேன் பீடாக். ஏன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஹாஸ் பீன் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசி, having waited for 18 years to get their first title. How big a win is this for RCB? Just take it away. நீங்க ஆர்சிபி ஓட கேம்ப்ல இருந்திருக்கீங்க, நீங்க வந்து ஒரு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஆர்சிபி இருந்திருக்கீங்க. பிரான்ச்சைசி எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்சிபிக்கு இது எவ்வளவு பெரிய பூஸ்ட் அண்ட் ஹவு பிக் வின் இஸ் திஸ் ஃபார் ஆர்சிபி சேசிங் 204? அதாவது ரொம்ப சிம்பிள். நான் ஃபர்ஸ்ட் 6 வருஷம் அங்க இருந்தேன். ஓகே, அந்த 2008ல ஐபிஎல் வந்தது, 2007ல T20 வேர்ல்ட் கப். அந்த T20 கிரிக்கெட் ஃபார்மேட் எவால்வ் ஆகி அந்த இதை வந்து இப்ப நான் இவ்வளவு வின் ஃபேக்டர் அது இதெல்லாம் சொல்றேன் பாருங்க, அதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எல்லாருக்கும் T20 கிரிக்கெட் என்னன்னு தெரியறதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. அப்படிங்கும் போது இந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும், இப்ப வந்து ரிசர்ச் பண்ற மாதிரி ஒரு டேட்டா, ஒரு போலர் இந்த வென்யூல வந்து செட் ஆக மாட்டான், செட் ஆவான், அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற இன்டெலிஜென்ஸ் அப்ப எனக்கே இல்ல. ஓகே, எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஐ டிட் சம் ஒர்க் இன் த ஆக்ஷன்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப பாத்துட்டீங்கன்னா T20 கிரிக்கெட் ஹஸ் பிகம் இன்டெகிரல் பார்ட் எவ்ரிவேர். 2008ல நான் ஆர்சிபியோட இருந்தேன். 2008ல ஐபிஎல் இருந்த போது எத்தனை குளோபல் லீக்ஸ் இருந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? கேன் யூ ரிமெம்பர் எனி ஒன் டீம், எனி குளோபல் லீக் அபார்ட் ஃப்ரம் ஐபிஎல் வாஸ் எக்ஸிஸ்டிங் ஆர் அதர் குளோபல் லீக்ஸ்? இப்ப ஃபேமஸா இருக்கு பாருங்க, சிபிஎல், 100, டு நேம் அ ஃபியூ, பிக் பேஷ், அதெல்லாம் எப்ப வந்துட்டு வர ஆரம்பிச்சுது? இவங்க தான் அம்மா, ஐபிஎல் தான் அம்மா. அங்கேருந்து ஒரிஜினேட் ஆகி வந்தது தான் போது. இப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள், ஆக்ஷன்ல 50% டோர்னமெண்ட் நீங்க ஆக்ஷன்ல ஜெயிப்பீங்க. அவங்க பாவம் கடைசி நேரத்துல எல்எஸ் பெரி மாதிரி ஒரு பெரிய பிளேயர் வந்து வராம போயிட்டாங்க. அவங்க வராம போயிட்டு அந்த டீம் அவங்க பியூட்டிஃபுல்லா, மாலவன் ரங்கராஜன் இஸ் வெரி யங் குட் கோச்.
ஓகே, அவர் எனக்கு நல்லா பர்சனலா தெரியும். ஓகே, ஒரு படிச்சவரு, ஒரு சிந்திக்கிறவரு. இந்த கடைசி 3 வருஷத்துல 3 டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. 2 WPL, சக்சஸ்ஃபுல் ஒன்னு கோச். ஒன்னு IPL. அவரு ஆண்டி ஃபயரை விட்டுருங்க, ஆண்டி ஃபிளவர்னு யாராவது சொன்னா FIR போட்டுருவேன். ஆண்டி ஃபயர் அவரு. அவர் எங்க போனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வாட் ஐ சி. அவர் போய் ஜெயிக்காத இடமே கிடையாது. அவர் எங்க போனாலும் எந்த இடத்துலயும் அவரு தான் வந்து கிங்கு. 2 வருஷம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல வேலை செஞ்சார், ஒரு புது டீம். அந்த 2 டீமை பிளே ஆஃப்ஸுக்கு எடுத்து போனாரு. அவர் விட்டு போன உடனே அதுக்கப்புறம் அவங்க பாட்டம் 4 தான் ஃபைட் பண்றாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். RCBக்கு வந்தாங்க, 8 மேட்ச்ல 7 தோத்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் சீசன்ல. அங்கேருந்து இதுக்கு வந்தாங்க, நான் ஒரு பாட்டு கூட பாடினேன். 8 மேட்ச்ல 7 தோத்துட்டு அதுக்கப்புறம் பிளே ஆஃப் போவது அதிசயம் அப்படின்னு. அதுக்கப்புறம் போன வருஷம் வச்சு வெத்திப்பிட்டாங்க எல்லாரையும். ஃபர்ஸ்ட் மேட்ச் முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் RCB மேட்ச்ல ஆர் யூ வரிட் அபவுட் கேகேஆர்ன்னு. இந்த கேள்வியை அங்க கேளு, இங்க கேட்காத அப்படின்னு. ஸோ இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா தட் இஸ் அ கைண்ட் வாட் த வேல்யூ த கோச் பிரிங்ஸ் இன். இப்ப வந்து இவங்க என்ன பண்ணாங்க, மாலோல் ரங்கராஜன் முதல்ல இந்த லின்சே ஸ்மித் ஆடிட்டு ஜார்ஜியா ஓல உட்காத்தி வச்சாரு போலிங்க ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கா. பிகாஸ் he felt that in the absence of எல்எஸ்பெரி கொஞ்சம் போலிங் இதுவா இருக்கும், நான் பவர் பிளேல லின்சே ஸ்மித் நல்லா போடுவார்னு எடுத்துன்னு வந்தாங்க. 2 மேட்ச் பார்த்தாங்க, இந்த லின்சே ஸ்மித் சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னு ரொம்ப அழகா ஜார்ஜியா ஓல கொண்டு வந்துட்டு அந்த காம்பினேஷனை பியூட்டிஃபுல்லா செட் பண்ணாங்க. அந்த நடேண்டிக்ல இருக்கு ராதா யாதவ் இஸ் நோன் ஃபார் போலிங் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். அவங்கள ஒரு பவர் ஹிட்டரா எலிவேட் பண்ணிருக்காங்க. ரிச்சா கோஷ பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனஸ்டா நான் சொல்றேன், இந்த டீம் வந்துட்டு நல்ல டீம், பயங்கர டீம் எல்லாம் கிடையாது. இந்த டீமை அவங்க இவ்வளவு கன்வின்சிங்கா ஆடி 8 மேட்ச்ல 6 ஜெயிச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா கிரெடிட் ஹஸ் டு பி கிவன் வேர் இட்ஸ் டியூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி கோச்சிங் ஸ்டாஃப் ஹெடட் பை மாலோலன் ரங்கராஜன். ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஹெட் கோச் பொசிஷன் எடுத்திருக்காரு, எடுத்துட்டு கன்வின்சிங்கா ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. he should be really given the credit for that. A very good coach in the making. ரோல் கிளாரிட்டி பத்தி சொன்னீங்கல்ல, ரோல் கிளாரிட்டி அவர் இன்டர்வியூல கூட சொன்னாரு, நான் பார்த்தேன். கிரேஸ் ஹாரிஸ் வந்து பிளைட் விட்டு இறங்கினவனே சொல்லிட்டாங்க, நீங்க இந்த WPL பினிஷர் கிடையாது, ஓப்பனர். ஓப்பனர் வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கினே, ரூம்ல இருக்கும்போது சொல்லிக்கினே இருங்க ஓப்பனர்னு. அவங்க என்னதான் அண்டர் பெர்ஃபார்ம் ஃபார் ஹர் கேலிபர், அவங்க அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் பட் த கான்ஃபிடன்ஸ் டு ஸ்டிக் ஆன் டு த சேம் ப்ராசஸ், சேம் ரோல் நீங்க சொல்ற மாதிரி. ஐ திங்க் RCB's திங்க் டேங்க் இஸ் ஃபினாமினல். ஒன்னு. ரெண்டாவது, தே ஸ்டக் டு தேர் கன்ஸ். அவங்க ஃபயர் பண்ணலனாலும் தே ஸ்டக் டு தேர் கன்ஸ். ஆனா பீடாக் இது மட்டும் சொல்லியே ஆகணும் பீடாக், ஜெமேமா ராட்ரிகஸா இருக்கட்டும், ஸ்மிருதி மந்தானாவா இருக்கட்டும், ஆன் அ பிக் கேம், ஆன் அ ஃபைனல், ரொம்ப இவ்வளவு கூலாலாம் இருக்கவே முடியல. அது எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஒரு 204 வந்து சாதாரணமாலாம் கிடையாது. ஒரு 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 ஹிமாலய ஸ்கோர் யாருமே அடிச்சதே கிடையாது T20 ஃபைனல்ல இது வரைக்கும், யாருமே அடிச்சதே கிடையாது. ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்றாங்க. அப்படிதான் வந்து செமிஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியாவை போட்டு வெத்து பண்ணாங்க, ஹிஸ்டரி கிரியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு செமிஃபைனல்ஸ்ல ஒரு நாக் அவுட் கேம்ல ஒரு ஹையஸ்ட் ரன் சேஸ பண்ணி ஜெமிமா ராட்ரிகஸ் அசால்ட்டா அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஸ்மிருதி மந்தானா ஆஃப்டர் கமிங் ஃப்ரம் ஓகே ஃபார்ம் பயங்கரமா ஆடுறாங்க, வேற மாதிரி ஆடுறாங்க. என்ன வாட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீடாக்? என்ன தாட் ப்ராசஸ்ல என்ன சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபிளம்பாயன்ட் பிளேயர் ஸ்மிருதி மந்தானா. ஓகே, சில்க் அண்ட் டச் ஹிட்டிங்க, பவர் ஹிட்டர் கிடையாது. அப்படியே பியூட்டிஃபுல்லா அவர் சௌரவ் கங்குலி பாக்குற மாதிரி இருக்கும் அவங்க ஆடும்போது. என்னை பொறுத்தவரைக்கும் காட் ஆஃப் ஆஃப் சைடு சௌரவ் கங்குலி சொல்லும் போது, காடஸ் ஆஃப் ஆஃப் சைடுன்றது ஸ்மிருதி மந்தானா. அவங்க எப்படி ரோல் கிளாரிட்டி என்னன்னா, போன ஒண்ணும் அடி இல்லை இடி கிரேஸ் ஹாரிஸ், அடி இல்லை இடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜார்ஜியா ஓலும் அடி இல்லை இடி. ரிச்சா கோஷ் பாத்தீங்கன்னா அடி இல்லை இடி. தட் அலௌட் ஸ்மிருதி மந்தானா சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஓவர்ஸ் ஸ்குவீசிங் போகுது, ஒரு 7 பால்ல ரன் வரலன்னா அவங்க கவலையே படல. he was waiting for the balls in their zone to really exploit. சரி, அதுக்கப்புறம் நீங்க ரிச்சா கோஷ விட்டீங்கன்னா நடேண்டிக்ல இருக்க டபுள் கிளே இருக்கிற பிளேயரை வந்த உடனே 6 அடிக்க முடியும். அதுக்கப்புறம் ராதா யாதவ் ஆடுறாங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு பேட்டிங் லைன். அப்ப அதுக்கப்புறம் பெருசா சொல்றதுக்கு எதுவும் கிடையாது, இவ்வளவுதான். அப்படிங்கும் போது ரோல் கிளாரிட்டி இஸ் வெரி வெரி சிம்பிள். ஸ்மிருதி மந்தானா எப்படின்னா, நீங்க ஒரு பக்கம் அடிச்சுட்டே இருங்க, ஒரு பக்கம் நான் ஆடுறேன், அதை பத்தி எனக்கு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு. ஸோ ரொம்ப இதுவா இருந்தது. டிசியோட பேட்டிங் எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, டிசியோட பேட்டிங் டாப் 6 இஸ் பவர் பேக்ட், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அவங்களோட போலிங்க பாத்தீங்கன்னா அவங்களால எந்த டார்கெட்டையுமே அவங்களால டிபெண்டே பண்ண முடியாது.
இப்போ if you have Lizelle Lee is explosive, experienced. ஷெஃபாலி வர்மா பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. லாரா வுல்ஃபர்ட் இஸ் வேர்ல்ட் கிளாஸ், ஜெமிமா இஸ் வேர்ல்ட் கிளாஸ், சினேல் ஹென்றி இஸ் டிஸ்ட்ரக்டிவ், மாரிசான் காப் கேன் பிளே, நிக்கி பிரசாத் இஸ் கிளாஸ், ஸ்னேஹரானா கேன் பேட். அவங்களோட பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப இந்த எடுத்த உடனே சினேல் ஹென்றி வந்து இவங்களை அவுட் பண்ணிட்டாங்க, கிரேஸ் ஹாரிஸ. அவங்களுக்கு இருக்கிற ஒரே விக்கெட் டேக்கிங் போலர்னு பாத்தீங்கன்னா மாரிசான் காப். அவர் எப்படி அவங்கள யூஸ் பண்ணிருக்காங்க, எப்ப பார்த்தாலும் இன்வேரியபிளி பவர் பிளேல 3 ஓவர் அவங்க போடுவாங்க. அவங்க பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் ஓவர் நம்பர் 7 to 20 ஒரு போலர் கிடையாது விக்கெட் எடுக்கிறதுக்கு. நந்தினி சர்மா பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் 5 விக்கெட் ஆல் எடுத்தாங்க. இஸ் a டிஃபென்சிவ் போலர், கீப்பர் அப், பேக் அப் அண்ட் ஸ்லோ டெலிவரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷெஃபாலி வர்மா மேக் ஷிஃப்ட் போலர். மின்னு மணில இந்த லெவலே கிடையாது. ஸ்னேஹரானாக்கு நீங்க போலிங்க வேர்ல்டு கப்லயே நீங்க போலிங் சமாடி வாங்கினாங்க. வேர்ல்டு கப்லயே she used to be the weakest link when it comes to bowling. ஸ்ரீசரணி இந்த டோர்னமெண்ட்டுக்கு அறையவே ஆகல. அப்படிங்கும் போது இந்த போலிங்கை நீங்க வச்சுக்கிட்டு ஈவன் தோ யூ சி இமாலய ஸ்கோர்ன்றீங்க, இது வாய்ப்பே இல்லை. எனக்கு என்ன வருத்தம்னா, ஐ எம் ஆர்சிபி சப்போர்ட்டர், ஐம் ஹாப்பி தட் ஆர்சிபி ஒன்னு. கொஞ்சம் அந்த பக்கம் யோசிச்சு பாருங்க. நீங்க நிறைய கிரிக்கெட் ஆடிருக்கீங்க, நானும் நிறைய ஃபைனல்ஸ் நான் தோத்துருக்கேன். 4 வருஷம் 4 வருஷம் இப்ப நான் கயானா டீமோட இருக்கேன். 2023 ஜாயின் பண்ணேன். 2023 டிராஃபி, 2024 ஃபைனல்ஸ்ல தோத்தோம், இப்ப 2025 ஃபைனல்ஸ்ல தோத்தோம். எனக்கு தெரியும் அந்த வலி எப்படி இருக்குன்னு. நான் தோக்காத ஃபைனலே கிடையாது. ஓரளவுக்கு நான் போற டீம் கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணோம். பிஎஸ்எல் ஃபைனல்ல தோத்தோம், எம்எல்சி ஃபைனல்ல தோத்தோம். ஓகே, ஒரு சிலர் ஜெயிப்போம், ஒரு சிலர் தோப்போம். அந்த ஃபைனல்ஸ்ல போய் தோக்கிறது, அதுவும் 4 in a row, நீங்க சொல்ற மாதிரி 204 அடிச்சு தோக்கிறதுன்றது ஒரு ஹார்ட் கிரஷிங் இதா இருக்கும். I'm feeling sorry for them. That is where they made a mistake or two in the auction to try their beef, their batting up. Bowling பிடிக்காம விட்டாங்க. ஆர்சிபி got balance with both bat and ball. இன்னொன்னு அவங்க சரியா அடிச்சாங்க பாருங்க, லாரன் பெல்ல. அவங்க தான் அவங்களோட டோர்னமெண்ட்டே மாத்தினாங்க. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, அப்ப என்ன சார் ஆர்சிபில டேல் ஸ்டெயின், கோட்லி ஆம்ப்ரோஸ், வால்ஸ் இருக்காங்களா? நீங்க சொல்றது கரெக்ட். அந்த லாரன் பெல்ல இது யாருமே அடிக்கல இந்த டோர்னமெண்ட்ல, அந்த மாதிரி அவங்க போட்டாங்க. பிரியங்கா பாட்டில் இன்னைக்கு அடி வாங்கிட்டாங்க, ஆனா நல்லா அவங்களும் போடுற ஒரு ஆளு. இந்த நடேன் டிக்லருக்கு ஒரு பொய் போலரு, ராதா யாதவ் இஸ் கேப்பபிள் போலரு. இந்த சயாலி சத்ரேவும் அருந்ததி ரெட்டியும் வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க. டெல்லிக்கு பாத்தீங்கன்னா இங்க மேனேஜ் பண்றதுக்கு ஆளே கிடையாது. இப்ப 204 நீங்க டிஃபெண்ட் பண்ணலன்னா 220 டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஆர்சிபி எங்க அடிச்சாங்கன்னா லூசிங் எலாஸ்பெரி, அந்த கிரேஸ் ஹாரிஸ் ஓப்பனிங் இருக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கப்புறம் லாரன் பெல்ல கொண்டு வந்தது. their approach in constructing scores were reviving from 70 for 4, 66 for 3, 80 for 5. அங்கேருந்து நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னா it has to be given to RCB's coaches. It has been given to their strategies what they adopted. They thoroughly deserve to win, but my heart is aching for this human. பிடாக் 1.5 வாரத்துக்குள்ள 2 ஃபைனல் தோக்குறது ஒரு பிரான்ச்சைசிலாம் வந்து மார்ல இடி பாயிற மாதிரி பிடாக். அது வந்து நெஞ்சில ஈட்டியால குத்தி கிழிக்கிற மாதிரி. அது பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அவ்வளவு சூப்பரா ஆடினாரு. அவர் ஆடின நாக்குக்கே வின் பண்ணணும்னு ரொம்ப சாமியெல்லாம் கும்பிட்டு இருந்தேன், ஆனா நடக்கல. அதே மாதிரி 4 தோத்துருக்காங்க இவங்க விமென்ஸ்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஒரு பிரான்ச்சைசி வந்து கோயிங் ஃபார்வர்ட் அவங்களுக்கு என்ன ஒரு நைட் மேரா இருக்கும், ஃபைனல்ஸ் என்னடா தோத்துனே இருக்கும் அப்படின்னு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிடாக், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ விமென்ஸ் கிரிக்கெட்ல வந்து நிறைய பேசப்பட்டது, உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸும் தெரியும், நிறைய பேசப்பட்ட ஒரே விஷயம் லேக் ஆஃப் பவர் நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. இப்போ அந்த கேப் இஸ் பீங் ஃபில்டா? வாட் ஹஸ் சேஞ்ச் இன் விமென்ஸ் கிரிக்கெட்? What is the reason that these scores are being chased down like ஒரு பேக்யார்ட்ல ஆடுற மாதிரி அடிச்சுட்டு போறாங்க வந்து? What is the difference that has been made in this women's cricket நான் சொல்ல வரேன். ரொம்ப டாப்பான क्वेश्चन தான். ப்ரூவ் பண்றீங்க நீ ஒரு நல்ல ஃபார்மர் கிரிக்கெட்டர்னு. எவனாவது பவர் ஹிட்டிங் உமன்ஸ் கிரிக்கெட்ல இல்ல அப்படின்னு சொன்னான்னா, ஒன்னு அவங்க வந்து they don't rate women. ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க, woman has to cook, woman has to get married, look after the kidsன்னுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு உமனை வந்து மதிக்காதவனா இருப்பான், இல்ல கிரிக்கெட் தெரியாதவனா இருப்பான். பிரித்தி மந்தானா ஒரு 6 அடிச்சாங்க பாருங்க த்ரூ த லைன். அந்த பாரத் புல்மாலின்னு ஒரு பிளேயர் இருக்காங்க, அவங்க பாத்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஓகே, ஒரு சினேல் ஹென்றி இன்னைக்கு அடிச்சாங்க பாருங்க பினிஷ். பவர் ஹிட்டிங்ல இல்ல கணக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களும் மேட்ச் பார்த்திருப்பீங்க.
8 பால்ல 13 இருக்கும் போது ராதா யாதவ் மேல அடிச்சாங்களே, அப்போ ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க, ஃப்ளோலஸ் போறீங்க. 2 வருஷமா நான் ட்வீட் பண்றது இதுதான். சப்ஸ்டாண்டர்ட் ஃபீல்டிங், அப்சல்யூட்லி சப்ஸ்டாண்டர்ட் ஃபீல்டிங் ஃப்ரம் எவ்ரி சிங்கிள் டீம். இன்னொன்னு நான் கேள்வி கேட்கிறேன், இவ்வளவு கிரிக்கெட் ஆடி இருக்கீங்கல்ல, யூ ஆர் சேசிங் த பால், ட்ரைங் டு கேட்ச் த பால். பாயிண்ட்ல இருந்து ஓடி வராங்க ஆஃப் சைட்ல. ஓகே, நீங்க கையை பிளாட்டா இப்படி நீட்டினீங்கன்னா என்ன ஆகும்? கையில பட்டு பால் வில் டிராவல் ஃபர்தர். யூ ஷுட் கவர் த லைன் ஆஃப் த பால் ஆர் கெட் க்ளோசர் டு த பால். பால் உங்க கையில அடிச்சு கீழே விழும். நீங்க இப்படி குணா படத்துல கமல் பிரசாதம் கேட்பாங்க பாருங்க ரோஹினிட்ட, அந்த மாதிரி நீங்க இப்படி கேட்டீங்கன்னா தட் இஸ் வாட் வில் ஹேப்பன். சொல்லுங்க. இல்ல, அது ஆக்சுவலா காமெண்ட்ரிலயும் சொன்னாங்க, அது ஜெமிமா ராட்ரிகஸோட கேட்ச். அது ஏன் சொல்றேன்னா, அவங்க சொன்னது 100% உண்மை. நீங்க ஃபீல்டர் மிட் ஆஃப்ல இருந்து உள்ள வரீங்க, சோ தட் உங்களுக்கு ஆங்கிள் பெட்டரா தெரியும். பாயிண்ட்ல இருந்தோ கவர்ஸ்ல இருந்தோ ஓடி வர்றவங்களுக்கு அண்டர் லைட்ஸ் எஸ்பெஷலி இந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டிங் டீம் தெரியும் போது, யூ ஹேவ் ஆஸ் கேப்டன் யூ ஹேவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு கால் இட் மைண்ட் சொல்லி நீங்க பிடிச்சிருக்கணும் அந்த கேட்சை. சோ அவங்களும் வந்தாங்க, பட் ஸ்டில் அவங்களோட கேட்ச் தான் அதுன்றதுதான் என்னோட பாயிண்ட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் தட் பாயிண்ட். எஸ் பீடா, நீங்க சொல்றது கரெக்ட் விக்கி. முன்னாடில இருந்து வந்தீங்கன்னா இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? பால் இஸ் அண்டர்நீத் யுவர் பாடி வித் திஸ் ஹேண்ட்ஸ். கையில விழுந்ததுன்னா பால் உங்களை தாண்டி போவாது, கீழே விழுந்துரும். டெக்னிக்கல் பாயிண்ட் யோசிங்க. பாலை நீங்க சேஸ் பண்ணி இப்படி பின்னாடி போறீங்கன்னா உங்க கையில பட்டு பால் வில் டிராவல் ஃபர்தர். அப்ப என்ன ஆகும்? 2 ரன் போச்சு. 8 பால்ல 13 அந்த கேட்ச ராதா யாதவ் புடிச்சுக்கிட்டு ஷேங்கா பாட்டில் உள்ள வந்திருந்தாங்கன்னா 7 பால்ல 11. இன்னொரு டாட் பால் போட்டிருக்கீங்கன்னா கடைசி ஓவர்ல 13 ரன் would have been different. 2வது கேள்வி கேட்கிறேன். ஓகே, ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நீங்க போடுறீங்க, பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னா பால் வில் ஸ்பின் அவே ஃப்ரம் யூ. ஓகே, நீங்க என்ன லென்த் போடுறீங்க? ஒரு 4 மீட்டர்ஸ் லென்த் போடுறீங்க. ஓகே, அப்போ உங்களை என்ன பண்ண முடியும்? 4-5 மீட்டர்ஸ்னா இறங்கி அடிக்க முடியாது. கொஞ்சம் ஷார்டர் லென்ஸ் போடுறீங்க. 2 ஆப்ஷன் என்ன? ஒன்னு ஸ்லாக் ஸ்வீப் அடிப்பீங்க டவுன் த கிரவுண்ட், இல்ல ஆஃப் சைட்ல எல்லாரும் உள்ள இருந்தா அப்படியே வித் ஸ்பின் இன்சைட் அவுட் ஷாட் அடிப்பீங்க. எவனாவது ஆஃப் சைட்ல ஸ்வீப்பர் கவர் 4 பேரை உள்ள வச்சு கட்சி ஓவர் போடுவானாங்க. உங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் நிறைய நீங்க இந்த லேடிஸ் கிரிக்கெட்ல பாப்பீங்க, ஆஃப் சைட்ல விட்டு 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 கட்டடிப்பாங்க 4 போகும். அப்படி சுத்தி வந்தானா சும்மா இப்படிம்பாங்க 4 போகும், இப்படிம்பாங்க 4 போகும். ஸோ உங்களுக்கு என்னன்னா, லென்த் நீங்க ஷார்ட்டா போட்டீங்கன்னா டவுன் த கிரவுண்ட் அடிக்க முடியாது. இதெல்லாம் பேசிக் காமன் சென்ஸ். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்? லென்த் நீங்க ஷார்ட்டா தான் போடுறீங்க. லாங் ஆஃப் வச்சுட்டு லென்த்தை ஷார்ட்டா போட்டு ஆஃப் சைட்ல உள்ள என்ன எல்லா டீமுமே இதான் பண்றாங்க. நீங்க லென்த்தா ஷார்ட்டா போடுறீங்க. நீங்க ஆஃப் ஸ்பின்னர் ஸ்பின்னிங் த பால் அவே ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்டர் தைரியமா மிடானா உள்ள வச்சுட்டு ஸ்வீப்பர் பின்னாடி இது ஸ்கொயர் லெக் பின்னாடி கவுகார்னர் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட், லாங் ஆஃப் கொஞ்சம் ஒய்டா வச்சுட்டு, ஏன்னா 4 ஃபீல்டர் தான் வெளியே இருக்க முடியும் உமன்ஸ் கிரிக்கெட்ல, 5 கிடையாது. எல்லாருமே பண்ற தப்பு இதுதான். ஸோ இந்த பேசிக் இதுவே உங்களுக்கு இல்ல, ஃபீல்டிங் 0. அதனாலதான் உங்களுக்கு 200 ரன் பெருசா தெரியுதே ஒழிய பவர் ஹிட்டிங்ல எப்பவுமே இருந்துனே தான் இருக்கு உமன்ஸ் கிரிக்கெட். எல்லாம் ரிச்சா கோஸ்டா பெரிய 6 அடிக்கிறாங்க. அதெல்லாம் எந்த சோஃபி டிஃபென்ல பெரிய 6 அடிக்கிறாங்க. The only thing is RCB's coaching standards, the way they set their team, their strategies, using their resources, using the bowlers at the right time was much better. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். 12 ஓவர் முடியும் போது அந்த பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கும் போது ஜெமிமா ரோட்ரிகஸோ லாரா வுல்ஃபர்ட்டும் 230 ஈஸியா வந்திருக்கணும். 230 ஈஸியா வந்திருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க? அந்த லாரன் பெல்ல விட்டு 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 ஸ்லோ டெலிவரியா போட விட்டு அவங்க பேக்கப் தான் ஸ்லோ டெலிவரியா போடுறாங்க டால் ரிலீஸ்ல இருந்து. நீ என்ன பண்ணணும்? உடனே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல ஓபன் அப் பண்ணிட்டு லெக் சைட்ல மசில் பண்ணும். நின்ன இடத்துல இருந்து காட்டு சுத்துற 5 ஓவர்ல ஒரு 5 ரன் போச்சு, அங்கதான் மொமெண்டம் போச்சு. அப்புறம் 19வது ஓவர்ல ஒரு பெரிய மொமெண்டம் வந்தது. அவங்க போன வேகத்துக்கு 12-13 ஓவர்ல still got 20 runs. ஆனா என்னோட தியரி ஒண்ணுதான் விக்கி, 204 டிபெண்ட் பண்ண முடியலன்னா நீங்க 220 டிபெண்ட் பண்ண மாட்டீங்க. There is no point in discussing it further. The team which played consistent cricket throughout the tournament deserved to win the tournament and that is RCB. எனக்கு என்ன வருத்தம்னா, no matter what இதை சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி ஈட்டியால சொருகின மாதிரி நீங்க பாருங்க. சோ இப்ப இவங்க IPL ஃபைனல்ஸ் தோத்துருக்காங்க,
இது இப்போ வருஷம் துபாய் கேபிட்டல்ஸ் ஒரு டோர்னமெண்ட் ஜெயிச்சாங்க, ஒரே ஒன்று தான் ஜெயிச்சிருக்காங்க. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஃபைனல்ஸ், இது 4 ஃபைனல்ஸ். இவங்க எங்க போனாலும் ஃபைனல்ஸ் தோத்துட்டே தான் இருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் forget about other tournaments. You take this as a collection for this tournament, this team. 4 வருஷம் 4 ஃபைனல் நீங்க தோக்குறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக். தட் டு when you got 200 points, going to be the highest chase in the final. You can't defend it. You will be crunching your heart on that. இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இப்ப இந்த 2 டீமை பத்தி நிறைய பேசிட்டோம். மீதி 3 டீமை பத்தி குயிக்கா அலசிடலாமா பிஃபோர் வி க்ளோஸ் ஆஃப்? அந்த யூபி வாரியர்ஸ்ன்ற ஒரு டீம், இப்ப நான் வந்து 3 டீம் நான் பிக் பண்ணேன் டாப் 3ல. ஒன்னு ஆர்சிபி, 2வது மும்பை இந்தியன்ஸ், 3வது டெல்லி கேபிட்டல்ஸ். குஜராத் ஜெயின்ஸ் வராதுன்னு நான் நினைச்சேன். இந்த யூபி வாரியர்ஸ் ஒரு ஏபிள் டீம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம் ஆன் பேப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம் ஆன் பேப்பர். இந்த கிரண் நாவிகிரேன்னு ஒரு பிளேயர் எப்படின்னா இந்த பாரதி புல்மாலி மாதிரி பெரிய 6 அடிக்க முடியும். 0 டெக்னிக். மாத்தி மாத்தி அவங்கள ஓப்பனிங் இறக்கி நான் ட்வீட் போட்டேன். ஒரு மேட்ச் முடிச்ச உடனே ட்வீட் போட்டேன். ஒரு சிலர் எனக்கு ரிப்ளை ஒருத்தர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணாரு, சார் உமன்ஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட் பாருங்க, she is opening the batting and performing in. தம்பி எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், 2001ல இருந்து இந்த வேலையை நான் பண்றேன். உமன்ஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட் உங்களுக்கு இங்க ஆடுறதுக்கும் WPL-க்கும் நீங்க ஏணி வச்சா கூட எட்டாது. உமன்ஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட் நான் பாக்குற அளவுக்கு எவனும் பார்க்க மாட்டான். WPL எங்க இருக்கு, உமன்ஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட் எங்க இருக்கு உங்களுக்கு? அவரை ஓப்பனிங் இருக்குனாங்க. தியேந்திர டாட்டின் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க உட்காத்தி வைப்பீங்களா? கே விக்னேஷ் சொல்லுங்க, எனக்கு வெல்வெட் விக்கி சொல்லுங்க. அதுதான் ஆண்ட்ரே ரசல் மாதிரி ஒரு ஆளை சும்மா வேணே உட்கார வைக்கிற மாதிரி, அப்படியே நிகருக்கு நிகர். அத பண்ணாங்க. தீப்தி சர்மா ஒரு சில மேட்ச் போலிங்கே கொடுக்கல. தீப்தி சர்மாவோ ஒரு மேட்ச் நம்பர் 8 இறக்குனாங்க. அவங்க வந்துட்டு என்ன அவார்டோட வந்திருக்காங்க வேர்ல்டு கப் வின்னிங் டீமுக்கு, ஒரு மேட்ச் அவங்கள ஓப்பனிங் இறக்குனாங்க. She has opened the batting, batted number 3, number 4, number 5, number 6, number 7, number 8. ஓகே, இது என்னெல்லாம் கோலாகலம் கேக்கையாருக்கு நடக்க போகுதுன்றத நினைச்சாலே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு தம்பி. அது ஒண்ணுதான் நல்ல டீம் என்ன பொறுத்த வரைக்கும். They've got a very very good team. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் இன் தி ஆக்ஷன் பண்ணது வந்து யூபி வாரியர்ஸ் தான். வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நான் நினைச்சேன் சரி சோலோவா அடிக்க போறாங்க, வச்சு நிமித்த போறாங்க அப்படின்னு. அலிசா ஹிலியோட சர்வீஸ் இல்ல, டெஃபினட்டா எஸ் ஓகே, பட் ஆனா எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த ஆப்ஷன்ல. எஸ் பிடா, அதுதான் ஒரே வருத்தம். T20 கிரிக்கெட்ல நான் ஒன்னு சொல்றேன். நம்பர் 1 ஆப்ஷன் நீங்க சொல்லிட்டீங்க, டிக் பண்ணிட்டாங்கன்னு ஐ அக்ரி வித் யூ பிகாஸ் ஐ அம் தி சேம் பேஜ். 2வது நீங்க எடுத்த பிளேயர்ஸோட யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ், அது பிளேஸ் அ மேஜர் ரோல் விச் ஆர்சிபி டிட் அப்சல்யூட்லி மேக்னிஃபிசன்ட்லி. இவங்க 0 out of 10 இன் ஸ்ட்ராட்டஜி, 0 out of 10 இன் பிளேயிங் 11, 0 out of 10 இன் யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். என்னை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் அவங்க ஜெயிச்சது. மும்பை இந்தியன்ஸ் எனக்கு செம்ம டீம் அவங்களும். பட் லெட் மீ பி ஆனஸ்ட் வித் யூ, எவ்ரி டீம் இஸ் அலௌட் டு கோ த்ரூ தட் ஃபேஸ். லாஸ்ட் மேட்ச் அவங்க லாஸ்ட் இயர் தே ஆர் த சாம்பியன்ஸ். ஓகே, தே ஆர் அலௌட் டு ஹேவ் அன் ஆஃப் சீசன். அவங்க ஜெயிச்ச 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட, மும்பை இந்தியன்ஸ் அந்த 2 மேட்சையும் ஜெயிச்சிருந்தா அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா அமேலி கேர் didn't come well, ஹேலி மேத்யூஸ் didn't come well. 2 பேர் தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. தட் இஸ் ஹர்மன்ப்ரீத் கௌர் அண்ட் நத்தலி ஸ்கைபர் பிரண்ட் அண்ட் லிட்டில் பிட் சப்போர்ட் bowling ஃப்ரம் ஷபீம் இஸ்மாயில். இவ்வளவுதானே ஒழிய அவங்க வந்து டோட்டல் ஃபிளாப் மும்பை. அதனால அவங்க போயிட்டாங்க. அதை நான் குறை சொல்ல மாட்டேன். மாதிரி போனாலே ஜெயிக்கிற ஒரு டீம் அந்த மாதிரி. இந்த குஜராத் ஜெயின்ஸ் தான் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர் பேட்டிங்ல இருக்க ஒழிய போலிங் அவங்களும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாங்க. அது எதுவுமே இல்லை, சந்தேகமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றதை கம்ப்ளீட்டா நான் ஒத்துப்பேன். யூபி வாரியர்ஸ் மட்டும் அவங்களோட ரிசோர்சஸ், போபி லிச்ஃபீல்ட ஓப்பனிங் இறக்கி முடியான்னா, கிரண் நாவிகிரேவை நீ ஓப்பனிங் இறக்கிட்டு போபி லிச்ஃபீல்ட்ல நம்பர் 3 இருக்கிற, முதல் பால்லே விக்கெட். இப்ப டாஸ் வின் பண்ணி நீ பேட்டிங் எடுக்கிற, இல்ல செகண்ட் இன்னிங் சேஸ் பண்ற ஒரு 190 டார்கெட்னா டக் அவுட்லயே நீ 0 for 1. இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீ 0 for 1. நாவிகிரே டக் அவுட்லயே அவுட், டக் அவுட்லயே அவுட் அவங்க. அப்படிங்கும் போது எப்ப பார்த்தாலும் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் போபி லிச்ஃபீல்ட் for such a flamboyant player coming at number 3 with 0 for 1, 2 for 1, 3 for 1, 4 for 1 all the time. தீப்தி சர்மா மாதிரி ஒருத்தங்க எப்படின்னா அவங்க மிடில் ஆர்டர்ல ஆடி கேமை எடுத்துன்னு போகக்கூடிய ஒரு பிளேயர்.
அவங்களெல்லாம் விட்டு நம்பர் 8 நம்பர் 9 இறக்கி விட்டாங்க. போலிங்கே அவங்களுக்கு கொடுக்கல. இந்த மாதிரி வந்து ஒரு பேத்தட்டிக் யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். மத்த எந்த டீமே நான் பேத்தட்டிக் யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ் சொல்லவே மாட்டேன். டெல்லிக்கு போலிங் இல்ல, அதுக்கு மேல ஒரு ரிசோர்ஸை ஒன்றும் பண்ண முடியாது. குஜராத் ஜெயின்ஸ் பாத்தீங்கன்னா போலிங்லயும் பேலன்ஸ் இல்ல, பேட்டிங்லயும் பேலன்ஸ் இல்ல. ஒரு ஓகே டீம், அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவோ பண்ணாங்க. மும்பை ஆல்சோ யூஸ் தேர் ரிசோர்சஸ் வெல். அந்த நிக்கோலா கேரின்னு ஒருத்தவங்க எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே, டெய்லி மேத்யூஸுக்கு உடம்பு சரியில்லாத போது பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. அவங்களுக்கு போலிங்கும் போட்டாங்க, பேட்டிங் ஆடினாங்க. அவங்க பிளேயர்ஸ் பெரிய பிளேயர்ஸ், கிளஸ்டர் ஆஃப் பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இட்ஸ் நாட் அ பேட் யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ் ஃபார் மும்பை. த ஒன் டீம் விச் வாஸ் அப்சல்யூட்லி பேத்தட்டிக் அப்படின்னா யூபி மட்டும்தான். எனக்கு பாவமா இருக்கு டெல்லியை பார்த்தா. பட் as a RCB fan, I'm very very happy for RCB. I'm very very happy for a guy like Malolan Rangarajan. He's a very young boy and his first assignment as a head coach. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். 5 டீம், அதுல 3 டீம் குவாலிஃபை ஆகுது, இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்டா? 5 டீமும் கஷ்டப்படுறாங்க கிரிக்கெட் ஆடுறதுக்கு, 5 டீம் ஜெயிக்கணும்னு வராங்க அப்படின்னா கிரெடிட் எங்க இருக்கோ கிரெடிட் அங்க கொடுங்க. இப்ப இந்தியன் டீம் இது பண்ணுது, கௌதம் கம்பீர் வந்து மியூசிக்கல் சேர் ஆடுறாரு டெஸ்ட் கிரிக்கெட்லன்னு சொன்னவன் நான் தான். இப்ப கௌதம் கம்பீர் formed a formidable T20 side for T20 World Cup and he has proved Harshit Rana can play, can perform. அப்ப கௌதம் கம்பீரை குறை சொல்லக்கூடாது. எங்க புகழணுமோ அங்க புகழணும், எங்க இகழணுமோ அங்க இகழணும். ஃபுல் மார்க்ஸ் டு மாலோலன் ரங்கராஜன். RX முரளி பேட்டிங் கோச் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஜெய் ஷீலத் அப்படின்னு ஒரு அனலிஸ்ட், அவர் என்னோட ஸ்டூடெண்ட் தான். அவரு நல்ல அனலிஸ்ட். அதுக்கப்புறம் அவங்களோட மேனேஜர் யாரும் இல்லாம என்னோட ஸ்டூடெண்டோட ஒய்ஃப், கேவியருண் கார்த்திகோட ஒய்ஃப் ஹரிணி பிரியதர்ஷினி. எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு ஆர்சிபில. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உமன்ஸ் கிரிக்கெட்டை ஒன்னே ஒன்று சொல்றேன், தயவு செஞ்சு எல்லாருக்கும் பாக்குறவங்களுக்கு, மென்ஸ் கிரிக்கெட்டை எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உமன்ஸ் கிரிக்கெட்டையும் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க பண்ற சாக்ரிஃபைசஸ் ஆர் மோர் தென் வாட் மென் டூ. ஓகே, பி இட் ஃபேமிலி, பி இட் தேர் பிளான் ஃபார் ஃபியூச்சர், அவங்க எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இந்த மாதிரி வராங்க. இதை நான் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன், பட் ஐ ஹவ் டு சே. என்ன ஒரு மன உளைச்சலோட ஸ்மிருதி மந்தானா இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்திருப்பாங்கன்றது விக்னேஷுக்கு தெரியும், எனக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். அதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஃபைனல்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், விக்கி சொன்ன மாதிரி ஒரு இமாலய சேஸ் கப்பை தூக்கி இந்த பிரான்சைசி கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொண்ணோட தியாகத்தையும் பொண்ணோட வந்து மனசுல தில்லியும் என்னன்னு பாருங்க. ஸோ தயவு செஞ்சு மென்ஸ் கிரிக்கெட்டை எவ்வளவு தூரம் ஒர்ஷிப் பண்றீங்களோ அந்த மாதிரி உமன்ஸ் கிரிக்கெட்டையும் ஒர்ஷிப் பண்ண பாருங்க. அவங்க பண்ற சாக்ரிஃபைசஸ் ரொம்ப ஜாஸ்தி. விக்கி ப்ளீஸ் ஆட் ஆன். இல்ல டெஃபினட்டா இந்த நீங்க சொன்ன மாதிரி நானும் அதை மென்ஷன் பண்ண வேணாம் தான் நினைச்சேன். பட் ஆனா ஒரு இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள வரும்போது என்ன மாதிரி ஒரு மனநிலை வந்து, அதுக்கப்புறம் டு ஃபைண்ட் ஹர் ஃபீட், அதுக்கப்புறம் ஒரு 96 அடிச்சாங்க, ஸ்லோவா பிக்கப் பண்ணாங்க, கரெக்டா எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சு, இந்தப்பா கப்பு தானப்பா கேட்டேன், இந்தா வச்சுக்கோ, என்னோட பர்சனல் விஷயம் தனி, நான் கிரவுண்டுக்குள்ள வந்துட்டேன்னா நான் ஒரு பீஸ்ட் அப்படின்றத, அது மென்னா இருந்தாலும் சரி விமனா இருந்தாலும் சரி, கிரிக்கெட் ஒண்ணுதான். இப்ப மென்னு விமன்னு பிரிச்சே பார்க்க முடியாது. இப்ப மென்னை விட ஜாஸ்தியா விமன் தான் 2 ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்காங்க. ஒரு நாக் அவுட்ல வந்து ஒரு ஒன் டேல வந்து ஹையஸ்ட் எவர் ரன் சேஸர் பண்ணிருக்காங்க. இங்க வந்து T20 ஃபைனல்ல ஹையஸ்ட் எவர் ரன் சேஸர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆர்சிபி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம பெங்களூர் வாசி பீடாக பயங்கர ஹாப்பியா இருக்காரு. ஆர்சிபி ஆல் த வே வேற லெவல்ல பண்றாங்க. இந்த வருஷம் IPL மென்ஸ்லயும் ஆர்சிபி டீம் பயங்கரமா இருக்கு. ஹேசல்வுட் மட்டும் ஃபிட் ஆயிட்டாருன்னா பயங்கரமான டீம். தே வில் அகைன் கோ ஃபார் டிஃபெண்டிங் தேர் சாம்பியன்ஷிப். நிறைய பேச போறோம். அண்ட் வேர்ல்டு கப் இப்படி கண்ணை மூடி திரும்பறதுக்குள்ள ஆரம்பிக்க போகுது. ரிவ்யூ அனாலிசிஸ் அது இதுன்னு நிறைய வரப்போகுது. பீடாக நானும் கரெக்டா டைம் வந்துடும் டான்னு. நீங்களும் கரெக்டா ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சும்மா கன் மாதிரி சந்திப்போம். டாடா பை பை. அதாவது தேங்க்யூ ஃபார் யுவர் க்ளோசிங். இது விக்கி வந்து ரொம்ப அழகா வந்துட்டு சம்மரைஸ் பண்ணிட்டாரு இத. ஸோ என்ன சொல்றது, இப்ப இன்னும் 3 நாள்ல தான் வரப்போகுது இம்பார்ட்டன்ட் மேட்சஸ். வியூவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த மேட்சஸ், அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிவியூ பண்ணுவோம், ரிவ்யூவும் பண்ணுவோம் என்ன நடக்கிறதுன்னு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நிறைய வந்துட்டு தமிழ் பேசுறவங்க நிறைய பேர் RCB ஃபேன்ஸ் இருக்காங்க. ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಒಂದೇ ಒಂದು ಮಾತ್ರ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು, ಏನು ತಲೆ ಕೆಡ್ಸ್ಕೊಳ್ಳೇಬಾರ್ದು. ಏನಾಯ್ತು ಗೊತ್ತಾ, ಫಸ್ಟ್ ಟೈಮು ವುಮೆನ್ಸು ಗೆದ್ರು, ಅದು ನಾನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಮೆನ್ಸು ಗೆದ್ರು. ಈಗ ಏನಾಯ್ತು, ಅವ್ರು 2-1 ಲೀಡಿಂಗ್ ಬಿಡ್ತಾರ ನಮ್ಮವರು.
ಅದಕ್ಕೆ ಏನು ನೀವು worry ಮಾಡ್ಕೋಬೇಡಿ. ಅವ್ರು ಹೇಳ್ಬಿಟ್ರು ಕೇಸಲ್ಬಿಟ್ಟು ಬರ್ತಾರೆ ಅಂತ. ಸೊ ಅವ್ರು 2-2 ಮಾಡೇ ಮಾಡ್ತಾರೆ. ಹೆಂಗಾದ್ರು ಬಿಡಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಲೀಡಿಗೆ. ಬರ್ತೀವಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಮಂತ್ IPL ಶುರು ಆಗತ್ತೆ. 2-2 ಮಾಡ್ತೀವಿ, ನೀವೇನು ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಡಿ. IPL ಬರುತ್ತೆ, ಫುಲ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡೋಣ. தேங்க்ஸ் ஃபார் வெல்வெட் அண்ட் பிளாஸ்ட் விக்னேஷ். திருப்பியும் நம்ம இந்த ಚೆನ್ನಾಗಿದೆ. T20 சொல்லுங்க. ಚೆನ್ನಾಗಿದೆ, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அது போறோம். ஏன்னா இந்த மாதிரி ஹிந்தி பேசிட்டு நான் மாட்டிப்பேன். அதனால until we come back and do previews and reviews for T20 World Cup, deep diving into the analysis with your very own Blast Vignesh. Until then, thanks a lot from your favorite channel, P Dog Speaks. Thanks a lot and bye bye.